GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட பஞ்சநதிக்குளம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். அந்த பகுதியில் இவர் சுற்றுலா அமைப்பாளராக உள்ளார். பக்கத்து வீட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பங்காளிகளுக்கிடையில் நிலப்பிரச்சனை ஏற்பட்டது தொடர்பாக இவர் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அவர் மீது அண்டை வீட்டார் கோபத்தில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் சுரேஷ்குமார் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது இந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆட்டோவில் வந்து ஹைபீம் வெளிச்சம் போட்டு வண்டியை உரசியபடி சென்றதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் இதேபோல ஆட்டோவை வைத்து அச்சுறுத்தும்படி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் தனது வீட்டுக்கு சென்றுள்ளார் சுரேஷ்குமார். இரவு வீட்டுக்கு போன பிறகு ஏற்கனவே பகையில் இருந்த குடும்பத்தினர் இந்த விவகாரத்திற்கு பிறகு கேட் வாசலில் நின்றபடி கூச்சலிட்டுள்ளனர். சுரேஷ்குமார் நெருங்கி சென்று அவர்களிடம் பேசியுள்ளார். அப்போது அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் இவரின் கையில் இருந்த சாவியை பிடுங்கி கேட்டை திறந்துள்ளார். இதையடுத்து வீட்டில் தனியாக இருந்த சுரேஷ்குமாரை பெரும் கூட்டமாக வந்த 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது. இதில் நிலை தடுமாறிய சுரேஷ்குமார் ஒரு கட்டத்தில் சரிந்து விழுந்துள்ளார். பின்னர் அவரை தரதரவென வெளியே இழுத்துச் சென்று அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இதையடுத்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சமாதானம் செய்துள்ளனர். இது அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் சுரேஷ்குமாரை அழைத்துச் சென்று அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சுரேஷ்குமார் தரப்பிலிருந்து காவல் நிலையத்தில் CCTV ஆதாரத்துடன் சென்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போலீசார் அவரது புகாரை ஏற்க மறுத்துள்ளனர். மேலும் எதிர்த்தரப்பை விசாரித்த பின்னரே அவர்கள் மீது வழக்கு பதிவோம் என போலீசார் கூறியதாக தெரிகிறது. திடீரென வீடு புகுந்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட கும்பலின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பஞ்சநதி குளத்தை பரபரப்பாக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.